தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. தாத்தா, அம்மாவை கும்பிட்டுட்டு சாப்பிடலாமா? என்ன பெத்த ராசாத்தி, அம்மா ஞாபகம் வந்துருச்சாடா உனக்கு? என்னடா இது கேள்வி? இது உன் வீடு, உன் அம்மா. இதுக்கெல்லாமாடா பர்மிஷன் கேட்பாங்க? போய் கும்பிட்டுக்க போங்க. இல்ல தாத்தா, நீங்களும் வாங்கல. நானும் வரணுமா? சரி வந்துடுறேன், வா போலாம். பேத்தி குட்டி ஆசைப்பட்டீங்க, தாத்தா செய்யாம இருக்க முடியுமா? நிஷா சித்தி, நீங்களும் வாங்கல. போங்க, போய் 2 பேரும் கும்பிட்டு வாங்க. அட என்ன நிஷா நீ? பேத்தி ஆசைப்பட்டு கேக்குறா, வாமா வாமா. அக்காவெல்லாம் நான் தினமும் மனசுல நினைச்சிட்டு தான் இருக்கேன்ப்பா. ஐயோ நிஷா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வெண்பா எவ்வளவு மாறி இருக்கா, அது புரியாம நீ இவ்வளவு இருக்கமா இருக்கியம்மா. நம்ம ரேணுகா இவ மனசுக்குள்ள வந்துட்டாம்மா. அவ தான் இவ மனசையே மாத்திருக்கா. பெத்த தாயை கூட நினைச்சு பார்க்காம இந்த வெண்பா இருக்காளான்னு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பார், இவளே வந்து வாங்க தாத்தா, வாங்க சித்தி, அம்மாவை கும்பிடுன்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? வாமா வா, வாடா வா. தாத்தா, கும்பிடுவோமா? ஆமாண்டா, உன் அம்மா தெய்வமா இருந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும்னு கும்பிட்டுக்கையா. ம். இங்க பார், என் பேத்தி எப்படி பக்தி வினயமா நிக்கிறா பார். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நிஷா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்க போவதுக்கான ஆரம்பமா தான் இதெல்லாம் நடக்குது. அம்மாடி ரேணுகா, என் படத்துக்கு முன்னாடி நீ நின்று கும்பிட வேண்டியவ, என்ன பண்றது? ஆனா விதி உன் படத்துக்கு முன்னாடி என்னைய நிக்க வச்சிருச்சுமா. உன் ஞாபகத்தை எங்களுக்கு உன் பொண்ணு மூலமா கொடுத்துட்டு போயிருக்க. நிரந்தரமா வெண்பாவை இந்த வீட்டு மகாராணியா எங்க கூடவே இங்கேயே வளரணும். தெய்வமா கூட நின்று இந்த கேஸை நீதாமா நடத்தி கொடுக்கணும். அம்மா, அம்மாடி ராசத்தி, என்னடா என்னாச்சு? அம்மா நினைப்பு வந்துச்சாடா செல்லக்குட்டிக்கு? கண்ணு, நாங்க இருக்கோம்டா. இந்த தாத்தா நான் இருக்கேன், நிஷா சித்தி இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது கண்ணு. அம்மாடி, என்ன வேணாலும் என்கிட்ட உரிமையா கேட்கலாம். என்ன தாத்தா, அம்மா பூ கொடுத்துருக்காங்க, இத பாருங்களேன். அடா ஆமா, ரேணுகா உன் பொண்ணுக்கு பூ கொடுத்தியாமா? தாத்தா, அம்மா என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க தாத்தா. கோயிலுக்கு வர சொல்றாங்க. என்னது, கோவிலுக்கா? அம்மா தான் வந்து பூஜை பண்ண சொல்றாங்க சித்தி. அவங்களுக்கு என்ன பார்க்கணும் போல இருக்கான். எனக்கு ஆசையா இருக்கு சித்தி. அம்மாவா? எந்த அம்மா? என்ன தாத்தா எப்படி கேக்குறீங்க? இந்த அம்மா தான், ரேணுகா அம்மா தான். ரேணுகா தான் இங்க இருக்காளே, கோயிலுக்கு போய் என்ன பார்க்க போற? அம்மா தான் என் மனசுல பேசுனாங்க சித்தி. யாரு, ரேணுகாவா? உன் மனசுலயா? என்ன பேசினா, எப்ப பேசினா? அட என்னம்மா நீ, இன்னுமா உனக்கு புரியல? வெண்பா நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ரேணுகா ரொம்ப சந்தோஷமாயிட்டா நிஷா. இந்த பார், இந்த கேஸ நமக்கு சாதகமா இவ முடிச்சு கொடுத்துருவா. நேத்து கூட நீ ஸ்டோர் ரூம்ல மாட்டிக்கிட்டிய, அது கூட இவளோட வேலை தான். எனக்கு இப்பதாம்மா ஒண்ணு புரியுது. பாரு, வெண்பா தான் அதை புரிய வச்சிருக்கிறா. நேத்து கூட ரேணுகா தாம்மா உன்னை கூப்பிட்டுருக்கிறா. கூப்பிட்டுருக்காளா? எங்கப்பா? ரேணுகா உன் கூட பேச வந்திருக்கிறா. திடீர்னு ரூம் லாக் ஆயிடுச்சுன்னா புரிய வேண்டாம் உனக்கு? அப்ப கதவு மூடுனது அம்மா தானே தாத்தா? ஆமாண்டா கண்ணு, நான் பயந்துட்டேன் தாத்தா. இல்ல இல்ல, பயப்படக்கூடாது, நம்ம அம்மா தானே. பா, என்ன சொல்றீங்க? அக்கா ஏன் என்ன ரூம்ல போட்டு லாக் பண்ணணும்? என்ன பேசுற நிஷா?
முன்னாடி அது இவளுடைய ரூம் தானே, இவளுடைய திங்ஸ் தானே ரூம்ல நிறைய கிடக்குது. நேத்து இவ ஏதோ உன்கிட்ட சொல்ல நினைச்சிருக்கிறான். இவளுக்கு நினைவு நாள் வரப்போகுது அதான். ஆனா அது உனக்கு புரியல, அது எனக்கும் தோணல பாரு. நான் ஒரு மடையன். என்ன ரேணுகா அம்மாடி என்ன மன்னிச்சிடுறா. நீ என்கிட்ட பேசிருக்கலாமாமா, நீ என்ன உஷார் பண்ணிருக்கலாமே. இவ என்னோட தத்தியாவுல இருக்கா. இல்ல, லாக் பண்ணி அவ என்கிட்ட என்ன சொல்ல வரா? எனக்கு நிஜமாவே புரியலப்பா. உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? இங்க பாரு, புரியுறதும் புரியாம போறதும் இப்ப பிரச்சனையே இல்லை. ரேணுகா இப்ப நம்ம கூட இருக்கா, அதுவே போதும். இவ பொண்ணு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டால, அந்த சந்தோஷத்துல தான் நம்ம கூட பேசவே ஆரம்பிச்சிருக்கா. வெண்பா பாத்தியா கண்ணு, உன் அம்மா பேச ஆரம்பிச்சிட்டா. இவ நம்ம கூட தான் இருக்கா. அம்மா கோயிலுக்கு வர சொல்றாங்களே தாத்தா, நான் போகவா வேணாமா? கோவிலுக்கு எதுக்குன்னு கேக்குறேன். நீ சும்மா இருந்தீசா, உனக்கு இதெல்லாம் புரியாது. அக்கா என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னு சொன்னில்ல. வெண்பாவை கூட்டிட்டு முதல்ல கோயிலுக்கு போ, உனக்கு எல்லாம் அங்க புரியும். அப்படி எதுவும் புரியலன்னா சாமிகிட்ட கேளு, எனக்கு கற்பூர புத்திய கொடுன்னு கேளு. கோயிலுக்கு எப்ப போறோம் சித்தி? எப்பவா? இப்பவே கிளம்புங்க. ஆ, நிசா கிளம்பு, அழைச்சிட்டு போமா. சரி. போங்க. போய் தோற. ஏய், நீ எதுக்கு வந்த? ஏய், வழிய விடு. ஏய் மல்லி, ஏய் மல்லி, நான் சொல்லிட்டே இருக்க, நீ போய் உள்ள வந்துட்டே இருக்க. பேசிட்டே இருக்காத. என்ன? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஏய், இவளை எதுக்குடி உள்ள விட்ட? அவகிட்ட யாரு பெர்மிஷன் கேட்டா? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் ராஜேஸ்வரி மேடம். இந்தாங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இந்தாங்க மேடம். வீடு தேடி வந்து ஸ்வீட் கொடுக்கறது எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? என்னடி புத்திசாலித்தனமா பெரிய அமௌண்ட்ட டொனேஷன் வாங்கி கொடுத்துட்டோன்னு நக்கல் பண்றியா? எனக்கு அது புரியாதுன்னுலாம் நினைக்காத. அச்சோ மேடம், நீங்க இன்னும் அதுல இருந்து வெளிய வரலையா? ஐயோ பாவம், அதுதான் உட்கார்ந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஏய் மல்லி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ராஜிமாவுக்கு 25 lakhs எல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. உனக்கு அதுக்கு எவ்வளவு சைபர்னு தெரியுமா? அங்கன்வாடி அங்குலட்சுமி. இவ்ளோ நாள் ஒரு ராஜிமா கிட்ட இருந்ததுக்கு நல்லா ஜிங் சக்னு ஜால்ரா அடிக்க கத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் பேசாம இருக்கியா? எங்க போறா இவ? பயப்படாதீங்க. பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சின்ன பீஸ் வேணுமா பெரிய பீஸ் வேணுமா? நான் ஸ்வீட்ட சொன்னேன். என்ன சொல்ல மாட்டீங்களா? சரி, எடுத்துக்கோங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்வீட்லாம்? ஆமால, இது எதுக்குன்னு நான் சொல்லல. நீங்க ஸ்வீட் எடுங்க, அப்பதான் நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன். சொல்லட்டுமா வேணாமா? இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஓ, நான் இதுல விஷம் கிஷம் ஏதாவது கலந்துருப்பேன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க செய்யற வேலை. நான் அப்படியெல்லாம் செய்யறது இல்ல. என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நான் சாப்பிட்டு காட்டுமா? எடுத்துக்கோங்க. நான் சாப்பிட்டேன்ல, தைரியமா சாப்பிடுங்க மேடம். நீங்க தான் ரொம்ப போல்டான ஆளாச்சே. ராஜிமா வேண்டாம். ஏய், என்ன ஏன் கத்துற? ஓ, ராஜிமா எடுத்துக்கிட்டா அடுத்து நீயும் எடுக்கணும்ல. எடுத்துக்கோ. இந்த எடுன்னு சொல்றேன்ல. நீ சாப்பிடு ரஞ்சி. நாம ஏன் பயப்படணும்? அவ என்னதான் குட் நியூஸோட வந்தாலும் அத பேட் நியூஸா மாத்துறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 1 minute, அவ்வளவுதானே? எப்படியும் என் கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்புறம் என்ன, பாவம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பா.
அவ ஆசைக்காகவாது சாப்பிட்டுருவோமே. பரவாயில்லையே, மேடத்துக்கு பெரிய மனசுதான். நான் கொண்டு வந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறீங்களே, அப்படியே கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு போன குசேலர் மாதிரி மனசுக்கு சில்லுன்னு இருக்கு. ஸ்வீட் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும். தண்ணி எங்க இருக்கு? இது இங்க இருக்கு. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. அட தண்ணி குடிங்க. ஏய், சும்மா உருட்டாத. என்ன விஷயம் அது சொல்லு. சொல்லணுமா? சொல்றேன். என்னவோ எங்களுக்கு லாயரே கிடைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்தீங்களே, இப்ப நாங்க லாயரை ரெடி பண்ணிட்டோம். ஐயோ, அடிப்பொடி பைத்தியக்காரி. லாயர் கிடைச்சிட்டா மட்டும் அப்படியே எங்களெல்லாம் ஜெயிச்சு கிழிச்சிருவாங்களாக்கும். யாரு கையும் காலையும் விழுந்து கதறி இருப்பீங்க. ஒண்ணு உங்க லாயரு கேஸே கிடைக்காத தத்தியா இருக்கணும், இல்லனா உங்க கூட்டத்து மாதிரியே பொழைக்க தெரியாத அறவேக்காடா இருக்கணும். நீங்க எல்லாம் சேர்ந்து கதிரேசன் பல லட்சம் அள்ளி கொட்டி ஏற்பாடு பண்ணிருக்காரே ஒரு லாயர், அவருக்கு எதிரா ஜெயிக்க வேற போறீங்களா? இருந்தாலும் உன் மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும் மல்லி. சரிங்க மேடம், நல்லா சரிங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். இந்த ஸ்வீட் எல்லாம் கூட அதுக்காக தான். ஏன் தெரியுமா, நாங்க இந்த வக்கீலுக்கு 10 பைசா செலவு பண்ணல. அவங்க கேட்கவும் இல்ல. ஏன் கேட்டா மட்டும் பொக்கிஷத்தை எடுத்து அள்ளி கொடுத்துருவீங்களோ? அள்ளி கொடுக்க தயாரா இருக்கும் ரஞ்சிதா. ஆனா ஒத்த பைசா செலவில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே செஞ்சு எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. அன்னைக்கு எங்க லாயருக்கு நீங்க காசு எடுத்து கொடுத்து எங்க பணத்தை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு என்னடானா காசே கொடுக்காம ஒரு லாயர் உங்க புண்ணியத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆமா ஆமா ஆமா, உன்ன மாதிரியே நீதி வெல்லும் தர்மம் வெல்லும்னு ஆகாசத்துல சிலம்பு சுத்துற கோஷ்டியா இருக்கும். இந்தா அவங்களுக்கு கொண்டு போய் இந்த ஸ்வீட் எல்லாம் கொடு. ஆகாசத்துல சுத்துறாங்களா, உங்க கண்ணுல விட்டு சுத்துறாங்களான்னு அப்புறமா நீங்களே பாருங்க. இதுல பாருங்க, அவங்க எங்க கஷ்டத்தை பார்த்து இறக்கப்பட்டெல்லாம் இப்படி எங்களுக்கு ஆஜராக சம்மதிக்கல. உங்களுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன உளர்ற? ஏய், சும்மா போய் சொல்லாத. ஐயோ, ப்ராமிஸா ரஞ்சி? நீங்க பண்ற மாதிரி டுபாகூர் ப்ராமிஸ் எல்லாம் இல்ல ரஞ்சி. நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க ராஜிமாக்காக தான் அவங்க இந்த கேஸ்ல ஆஜராக போறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணுமா இல்லையா? அதான முறை. என்ன சொல்ற? நீங்க லாயர் யாருன்னு கேட்கவே இல்லையே. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். பேரை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. யாருன்னு தெரியலையா? குழப்பமா இருக்கா? தேவசேனா, அவங்கதான். உள்ள போன ஸ்வீட் இப்போ ரிட்டர்ன் ஆக பாக்குதா? பொதுவா உயிர் போறப்பதான் உள்ள போனது வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க மேல போக போறீங்களா என்ன? நீங்க கெட்டதும் பண்றீங்க, நல்லதும் பண்றீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கோர்ட்ல மீட் பண்ணுவோம். We will meet in the court. அங்கன்வாடி டீச்சர் தான். ஆனா கரெக்டா சொல்லிட்டேன்ல. இந்த சாப்பிடு, எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டு வரட்டும். என்ன ரஞ்சி, இவ எப்படி சொல்லிட்டு போறா? ஒரு தடவை கேட்டதுக்கே தலையெல்லாம் சுத்துது. இப்ப நீங்க ரிப்பீட் மோட்ல வேற கேட்டுட்டு இருக்கீங்க.
பிக் பார்ட்டி இந்த கோயில் தானே சொன்னாங்க. வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. வெண்பா வா கோயிலுக்குள்ள போலாம் வா சீக்கிரம். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சொல்லுங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே. பெரியம்மா ஆ? எதுக்கு இப்ப கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எதுக்குன்னு கேட்டுட்டு நிக்கிற? உனக்கு தெரிஞ்சா அப்படியே என்ன தூக்கி வச்சு ஒரு சுத்தி இடுப்புல வச்சு மும்முன்னு கொஞ்சம் வைப்புல. என்னடி அப்படி பாக்குற? வெண்பாவை பார்க்க போற புள்ள. அட போங்க பெரியம்மா. ஆல்ரெடி வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்டுட்டு வந்தது பத்தாதா? என்னெல்லாம் வெண்பா கண்ணுல காட்டிட கூடாதுன்னு நிஷா ரொம்ப தெளிவா இருக்கா. அட என்ன புள்ள நீ? அவளை நம்புற என்ன நம்ப மாட்டியா? இன்னைக்கு வெண்பாவை பாக்குறது மட்டும் இல்ல, லஞ்சே அவ கூட தான் சாப்பிட போற புள்ள. காலையில எந்திரிச்சு எதுக்காக உன்னை பணியாரெல்லாம் ரெடி பண்ண சொன்னேன்னு நினைக்கிற? வெண்பாவுக்காக தான். இங்க பாரு புள்ள, வெண்பாவும் நிஷாவும் ஆல்ரெடி கோயிலுக்குள்ள வந்திருப்பாங்க. என்னது? உன்னை உள்ள வான்னு சொல்றல, உள்ள வா 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 வா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்க வளமுடன். நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுளோட இருக்கணும். இந்தாங்கம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்க. தொட்டு கும்பிடுமா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. வெண்பா கோவில சுத்திட்டு வரலாம் வா. என்ன கற்பகம், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்ட பூர்ணிமா. சரி, ஸ்பெஷல் ஐட்டம் ரெடியா? தோ ரெடியா இருக்கு. ஏய், எதுக்குடி என்கிட்ட நிற்ற? ஆர்வ குழால நான் எடுத்து சாப்பிட்டு அப்படியே மயங்கி விழுந்து அப்புறம் என்ன நீங்க எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போக ஐயோ எல்லாமே சொதப்பிடும். அத அப்படியே தனியாவே வச்சிரு, சரியா? ஆள் தெரியும்ல. அதான் போட்டோ காட்டினல, நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா இங்க என்ன நடக்குது? அதெல்லாம் நீ ஒண்ணு எதுவுமே கேட்டுக்காத. உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நிஷா வெண்பாவை கூட்டிட்டு வருவா, நம்ம ஸ்பெஷல் பிரசாதத்தை சாப்பிடுவா, தொபக்கடின்னு அப்படியே மயங்கி விழுவா. நம்ம வெண்பா பாப்பாவை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம், புரிஞ்சுதா? மயங்கிடுவாளா? ரிஸ்க் எடுக்காதீங்க பெரியம்மா, பெரிய பிரச்சனை ஆயிடு போகுது. ஏய், இந்த பெரியம்மாவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆனா ஆயிட்டு போகுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாப்பிள்ளை தம்பிய பாக்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். லெட்டரை இத பாரு, இதுக்குள்ள வச்சிருக்கேன். நேரா 2 பேரும் போய் மாப்பிள்ளை தம்பிய பாக்குறீங்க. இந்த ஏய், நீ என்ன பாத்துட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போ. போ போ போ, புடி புடி. இந்த எடுத்துக்கோ. தூக்கு தூக்கு தூக்கு. போ போ போ, பாத்து பாத்து பாத்து. வா 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 வா. சரி முடிஞ்சதுல போலாமா? முடிஞ்சுதா? எங்க முடிஞ்சது சித்தி? இனிமே தானே ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்க போற? சாமி கும்பிட்டாச்சுல, அப்ப போக வேண்டியதான். பிரசாதம் குடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். வாசனை கம கமன்னு மணக்குது. சித்தி, யாரா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறப்ப அவங்க வேண்டிக்கிட்டு தான் நடந்துரும். நாம வேண்டிக்கிட்டா அதுவும் நடந்துரும்ல. வாங்க சித்தி, நீங்க பிரசாதமே சாப்பிட்டது இல்ல, நல்லா இருக்கும், வாங்க. வீட்ல வெரைட்டியா சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற, கோயில் பிரசாதம் டேஸ்டா இருக்குன்னு விளம்பரம் பண்ற. சரி வா. அவதான் அங்க பாரு பாரு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.